என்ன ஞாபகம் வருதுன்னா, காமராஜர் பாவம் மலர் கண்காட்சியை திறக்கிறதுக்காக ஊட்டிக்கு போனார். குடல் கருகுது, கும்பி வேகுது, குழு குழு ஊட்டி உனக்கு கேடா அப்படின்னு திமுக போஸ்டர் ஓட்டினாங்க. அப்போ ஓட்டினாங்க இதே டைலாக் இந்த அம்மா கொடநாடு போச்சு ஜெயலலிதா. ஆமா, அப்போ இதே கருணாநிதி சொன்னது ஒன்று இருக்குது. இப்போ கொடைக்கானல் குழு குழுன்னு தெரியுது. இல்லை, இப்போ வளர்ந்து வரும் நிலையில் இருக்கும் பாஜக வரட்டும், இந்த காங்கிரஸ் மட்டும் வந்துடவே கூடாது. அதுவும் இந்த வயநாட்டில் இந்த ராகுல் காந்தி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதாக தகவல்கள் வருகின்றன. திமுகவில் நேர்மையானவர்களே கிடையாதா? அந்த கட்சி மட்டும்தான் ஊழல் கட்சியா? திமுகவிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திமுக என்ன பண்றாங்க, கரெக்டா பைனாக்குலர் வச்சு யார் யாரெல்லாம் நேர்மையா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய நூற்றுக்கணக்கான மாணவர்களை அரசு கைது செய்திருக்கிறது. இந்தியாவில் அப்படின்னு சொன்னா மோடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீரோ, ஆனால் சைலண்டா ஒரு ஹீரோ இருக்கார். அவர் தமிழர் என்பதில் நீங்களும் நானும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஜெய்சங்கர் அயலக அமைச்சர். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உதயநிதிக்கு ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் சம்மன் வருகிறதாமே. இப்பதான் விஷயத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சம்மன் வரும், அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்துக்கும் வரும். வணக்கம். திருசக்தியாருடைய கேள்வி பதில் இந்த வாரம் 2வது பகுதி தொடங்குகிறது. ஐயாவை திரும்ப சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். என்ன ஒரு மாதிரி முகத்தில் ஒரு பளபளப்பு, ஒரு ஒளி தெரியுதே. எங்கேயும் ஏதாவது குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தீங்களா? கொடைக்கானல் அந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா? இல்லை, யாராவது நம்ம தலைவர்கள்லாம் நிறைய பேர் கொடைக்கானல் போகிறாங்க. நிறைய பிரச்சனை ஐயா, நிறைய விஷயத்த நான் பார்க்க வேண்டியது. வீட்டில் நாட்டில் சொல்லலை, கரெக்டாக 5:30 மணிக்கு எழுந்து அப்படியே ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்பேன். 6 மணிக்கு மகனை கொண்டு போய் கல்லூரி பேருந்துக்கு விட்டுட்டு வரணும். சரிங்க. 6:30க்கு மகளை கொண்டு போய் விட்டு பேருந்தில் விட்டுட்டு திரும்ப வரணும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் காய்கறியெல்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சாயங்காலம் போனால் வீட்டில் நிறைய பிரச்சனை விட்டுட்டு போகணும்னு வச்சுக்கோ. வீட்டுக்கார அம்மா இருக்காங்கல்ல, என்ன அது புரியும், எனக்கு புரியும். நடக்குங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் இருக்கணும், எனக்கு 43 வருஷம் ஆகுது. இல்லை, எனக்கு தெரியாது. சிவாஜி இந்த படத்துல வசனம் மானம் கட்டவனு யாரடா கேட்கிறாய் வரின்ற வசனம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனைக்கு வரல. திரும்ப நீங்க அங்க போகக்கூடாது. சரி சரி, எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது, நான் எல்லாம் தீர்க்கணும், அதனால நான் போகல ஐயா, இங்கதான் இருக்கிறேன்னு சொல்ல வந்தேன். நீங்க போகவே இல்லையா? போகவே இல்லை. கதை கந்தலாயிடும்ல. போனோம்னா வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, உனக்கு குடிக்க கூழ் கொப்பளிக்க பன்னீர் வேணுதான்னு கேட்டாங்கன்னா வீட்டுல அதெல்லாம் கரெக்டு. நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, காமராஜர் பாவம் மலர் கண்காட்சியை திறக்கிறதுக்காக ஊட்டிக்கு போனாரு. குடல் கருகுது, கும்பி வேகுது, குழு குழு ஊட்டி உனக்கு கேடா அப்படின்னு திமுக போஸ்டர் ஓட்டினாங்க. அப்போ ஓட்டினாங்க இதே டைலாக் இந்த அம்மா கொடநாடு போச்சு ஜெயலலிதா. ஆமா, அப்ப இதே கருணாநிதி சொன்னது ஒண்ணு இருக்குது. கும்பி கருகுது, கொடநாடு ஒரு கேடா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு கும்பி கருகலாம் எரியும், அது வேற விஷயம். ரைட்டு. இப்போ கொடைக்கானல் குழு குழுன்னு தெரியுது. நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், கொடைக்கானல் போகல, வீட்டுல நிறைய பிரச்சனை. நீங்க இல்லைங்க, கொடைக்கானல் எவ்வளவு பேர் போறாங்க, இப்ப நானும் போல. அதனால நான் சொல்றேன், கொடைக்கானல் போறா, ஓய்வு எடுக்க வேண்டியது போக வேண்டியதுதான். பட் எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன இருக்குன்னா, நம்ம இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழர் இல்லையா? அப்ப நம்ம தமிழக முதல்வரை பத்தி யாருங்க கவலைப்படுவாங்க? நீங்கள் நானும் கவலைப்படாம வேற யாரு கவலைப்பட முடியும்? இல்லையா? நம்ம கவலைப்படணும் இல்லையா? ஏங்க, அந்த கொடைக்கானல்ல சாயந்தரம் 6:15 மணிக்கு 23 டிகிரி மண்டக்காயிர வெயில்னு கலெக்டர் அருணா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது நீலகிரியிலங்க, கொடைக்கானல் போயிருக்கிறாங்க. ரெண்டும் ஒரே உயரம் சொல்றீங்க கிட்டத்தட்ட. நீலகிரிங்கிறதும் ஒரு குளிர் பிரதேசம், மலை. ஊட்டி நீலகிரி பிரதேசம் சொல்லக்கூடாதுங்க, மலை பிரதேசம். அங்கேயும் வெயில் அதிகமா இருக்கும். மலை, அதாவது ஓட்டு மிஷின் ஜாம் ஆகிற அளவுக்கு வெயில் இருக்கு இல்லையா? இப்போ நீலகிரியில இருந்துச்சு, ஊட்டி அல்லது நீலகிரியில இருந்துச்சு. ஐயோ, கொடைக்கானலுக்கு போறாரு, அங்கேயும் வெயில் அதிகமாகி அங்க உள்ள இவிஎம்மும் ஜாம் ஆயிட போகுதே. என்னுடைய கவலையை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க கொடைக்கானல்லையும் இதே மாதிரி மலை பிரதேசமா இருந்து 23 டிகிரி மிக மிக அதிகமான வெயில்ல அங்க உள்ள இவிஎம்
பாதிக்கப்படக்கூடாதே என்ற கவலை. முதல்வர் வந்து ஒரு 23 டிகிரி வெயில் மிக மிக உச்சி வெயில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காரே, அவர் உடல் நலம் வந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம நினைப்போம். இது பிச்சை பெருமாள் துவரங்குறிச்சியிலேருந்து பேசுகிறாருங்க. பிஜேபியின் பிரகாஷ் ஜவடேக்கரும், அதாவது பிரகாஷ் ஜவடேக்கரும் கேரள கம்யூனிஸ்ட் தலைவர் ஜெயராஜனும் ரகசியமாக சந்தித்தார்களே, என்னவாக இருக்கும் ஐயா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க பிச்சை பெருமாள். அதாவது பிஜேபி அங்கே ஒரு எதிர்கட்சி, கேரளாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இப்போ தான் தமிழ்நாடு மாதிரி வளர்ந்து வரும் கட்சி. அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது. கம்யூனிஸ்டில் ஒரு மூத்த தலைவர் ஜெயராஜ். இவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் என்பது, பிரகாஷ் ஜவடேக்கர் மத்திய மந்திரியாக இருந்தவர், அவங்க 2 பேரும் சந்திப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தகவல் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், எப்படியாவது காங்கிரஸை, ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறாரு, அது அவர் உட்பட காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் எங்க கேரளாவில். அதனால தானே கேரளாவில் போய் பேசுறாங்க. மற்ற இடத்துல பேசுறதுக்கு கேரளாவில் போய் பேசுறாங்க. அதனால கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் வர வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் இவங்க பேசுறாங்கல்ல, திமுக வர வேண்டும் அல்லது அதிமுக வர வேண்டும், பாஜக வந்து விடக்கூடாது அப்படி இவங்க பேசுறாங்க. அதே மாதிரி அங்கே பாலிடிக்ஸு ஒன்று கம்யூனிஸ்ட் வரணும், இல்லை இப்போ வளர்ந்து வரும் நிலையில் இருக்கும் பாஜக வரட்டும், இந்த காங்கிரஸ் மட்டும் வந்துடவே கூடாது, அதுவும் இந்த வயநாட்டில் இந்த ராகுல் காந்தி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதாக தகவல்கள் வருகின்றன. ஏன்னா ரகசியமாக பேசினார்கள் என்றால் அவர் பினராயி விஜயன் அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் பேசினாருன்னு. இந்தியா கூட்டணிக்குள்ளார கம்யூனிஸ்ட் இருக்குங்களா? இருக்குங்க. இது ஒரு பக்கம் இது இருக்க, நான் ஒரு ஜோக் சொல்லி இது எப்படிங்கிறத முடிச்சுடுவோம். நம்ம ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில், உள்ள எல்லாரும் உட்காந்துருக்காங்க, கண்டக்டர் இருக்காரு, யாரோ ஒருத்தர் கம்யூனிஸ்ட்டு, ஒருத்தர் காங்கிரஸ்காரர். அவங்க 2 பேருக்குள்ள நீ கொஞ்சம் தள்ளுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு. அது சின்ன தகராறு பெரிய தகராறு ஆயிடுச்சு. நான் யாரும் தெரியுங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் தான் மாவட்ட துணைத் தலைவர். நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஏய் நீ என்ன, நாங்கள் காங்கிரஸ் தெரியுமில்ல, 100 ஆண்டு கால கட்சி, இத்தனை வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணியிருக்கோம். 2 பேரும் சண்டை பெருசாக போச்சு. மற்றவங்களாம் வந்து தடுக்கிறாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. கொஞ்ச நேரத்தில் வாய்ப்பை வச்சு போய் சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற லெவலில் இருக்குது. இந்த கண்டக்டர் வந்து அமைதியாக ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு. மக்கள்லாம் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது பஸ்ஸில் பயணிகள்லாம், ஏங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சட்டையை கிழிச்சுப்பானுங்க, ரத்தம் கொட்டும் போல இருக்குது, இப்போ பெரிய பிரச்சனையாகும், வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க நேரம், இது அநியாயம். நீங்கள் ஒரு கண்டக்டராக இருந்துட்டு அரசு போக்குவரத்தில் இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் விடுங்க சரியாக போயிடும். ஏன்னா அடித்து ரத்தம் வர மாதிரி ஒரு ஸ்டோஜில் இருக்குது, எனி டைமு நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் சரியாக போய்டும். எனக்கு தெரியுங்க, 5 நிமிஷத்தில் சரியாக போய்டும், போய் உட்காருங்க எல்லாம் அவங்கவுங்க சீட்டில் அப்படின்னு குரல் விடுறாரு. கிறுக்கனார் பாம்பளம் இருக்குது அந்த கண்டக்டரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒன்று நடந்தால் தான் புத்தி வரும், சஸ்பெண்ட் ஆகணும் அவன், அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு நான் ஒருத்தர் பேசிக்கிட்டு போய் உட்காராங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. டக்குன்னு அடிச்சுட்டு இருந்தவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்துட்டு, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அண்ணி நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, எது வரைக்கும் போகிறீங்க, நம்ம சம்மந்தி வீட்டில் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு டப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல மக்களுக்கு. சரி, இவங்களை பார்த்து அதிசயத்தை விட கண்டக்டரை பார்த்து அபூர்வமாக அதிசயமாக பார்க்குறாங்க. எப்படி கரெக்டாக 5 நிமிஷத்தில் வந்து அவங்க பாருங்க, 5 நிமிஷத்தில் பாருங்க எல்லாம் அடங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னீங்களே, கரெக்டாக கட்டி பிடிச்சி கொஞ்சறானுங்க. என்ன ஆச்சுன்னா, ஜன்ன வழியாக பாரியா என்னன்னு, தமிழ்நாடு போர்டு வந்துருச்சியா, தமிழ்நாடு தாண்டி வண்டி உள்ள வந்துருச்சியா அப்படின்னு கண்டக்டர் சொன்னாலாம். புரிஞ்சிடுச்சிங்களா இல்லைங்களா? புரிஞ்சிடுச்சு. இது அங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் அடிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு அந்த பார்டர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அண்ணேன்னு சம்மந்தி மாதிரி 2 பேரும் கட்டிப்பாங்க. இது ஒரு ஜோக்கா வந்து வலைதளத்தில் வந்தது, அதைத்தான் நான் சொல்றேன். இதுதான் வந்து அங்க இப்போ அவர் வயநாட்டில் வந்து காங்கிரஸை, அதாவது ராகுல் காந்தியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிடுவதனால தான் அமேதியில் நிற்க மாட்டேன்னு சொன்ன ராகுல் காந்தியை அநேகமாக இப்போ அமேதியில் வந்து அவரை நிற்க வைக்கிற ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுகிறார். அவருக்கு அதில் இஷ்டமே இல்லை, அவரை நிற்க வைக்கிறாங்க. அதில் வேற என்ன சொல்கிறாங்க, அங்கே உள்ள
காங்கிரஸ் இதில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டுருக்காங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் சிங் லவ்லின்னு முக்கியமான தலைவர். நாங்கள் இருக்கிற தமிழ்நாடு டெல்லியில் இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஆமாம், நீங்கள் பாட்டுன்னு ஆளை வேட்பாளரை போடுறீங்க. அப்புறம் பார்த்தாக்க இந்த காங்கிரஸுக்கு எதிர் ஊழல்னு சொல்லிட்டு தான் கேஜ்ரிவால் கட்சியே ஆரம்பிச்சாரு. அவருக்கு நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களாம் கொண்டு வேட்பாளராக போறீங்க, என்னையும் கேட்கல யாரையும் கேட்கல அப்படின்னு சொல்லி வெறுப்பாய் அவர் மூத்த தலைவர். இதே மாதிரி பாருங்கன்னா அசோக் சவான், மிலிந்த் தியோரா, சஞ்சய் நிருப்பம் முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க பாஜகவுக்கு. அப்போ அதில் இந்த லவ்லிங்கிறவரும் வந்துட்டார். ஸோ அப்படி இருக்குது. இப்போ அமேத்தியில் இவர் நிற்கணும்னு வேறு வழி இல்லாமல் நிற்கிறார் பாருங்க. இப்போ அமேத்தியில் ஏற்கனவே அந்த ஓபி காங்கிரஸில் இருந்தவர் வந்து முக்கியமான தலைவர் வந்து ஏற்கனவே பாஜகவுக்கு போயிட்டார் ஒருத்தர். இப்போ அவருக்கு பதிலாக ஒருத்தர் தலைவராக போட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அமேத்தில் நிற்கணும்னா நான் வேலை செய்யணும், அவர் அமேத்தில் நிற்கணும் ஜெயிக்க வைக்கணும்னா நான் வேலை செய்யணும் அப்படின்னா முக்கியமான கண்டிஷன் இவரும் பிரியங்கா காந்தியும் அயோத்தி கோயிலில் போய் கும்பிட்டு வரணும். இல்லைன்னா என்னால் போய் வந்து ஓட்டு கேட்க முடியாது, இந்துக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா சும்மா இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு அயோத்தி கோயிலுக்கு யார் போகிறாங்க, அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி ஆட்டக்காரி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வாயை வச்சுன்னு பேசினார்ல. நான் அயோத்தி கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னார்ல. அதனால் அயோத்தி கோயிலுக்கு போய் சும்மா அந்த வழக்கம் போல் நீங்கள் அந்த கவுல் பிராமணன்லாம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு துண்டெல்லாம் போட்டு போயிட்டு வாங்க, கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அமேதியில் வந்து ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவர் நிற்கட்டும், ஆனால் என்ன விட்டுருங்க, வேறு யாரையாவது மாநில கட்சி தலைமைக்கு போட்டுங்க இப்படின்ட்டாரு. இப்போ இவர் நம்ம குழந்தை இருக்குது இல்லை, 52 வயசு குழந்தையா, 55 வயசு குழந்தையா, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், ராகுல் பப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பப்பு குழந்தை என்ன சொல்லுதுன்னா அயோத்திக்கு போக மாட்டேன், நான் அயோத்திக்கு போக மாட்டேன். அயோத்திக்கு போகலன்னா கொஞ்சம் நஞ்சம் ஒரு 10% இந்து வாக்குகள் கூட காங்கிரஸுக்குன்னு போறவங்க கூட போட மாட்டான். இதுதான் வந்து நிலைமை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அது வேற வழியில். அதான் சொன்னேன், கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு போறது காரணமே அமேதியில் நிற்கணுன்றதுக்காக தான். இந்த அமேதியில் ஏன் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா, வயநாட்டில் பிஜேபியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து எப்படியாவது வயநாட்டில் ராகுல் காந்தியை தோக்கடிக்கணும்னு ஒரு ஒரு திட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா பிஜேபி அங்கே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அவங்க நின்னாலும் சுரேந்திரன் பிஜேபி தலைவர் நிற்கிறாரு வயநாட்டில், அவர் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்போ இது அரசியல் எங்க இப்போ அமேதியில் வந்து ராகுல் காந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு காரணமே இந்த பிரகாஷ் ஜவடேகர் ஜெயராஜனுடைய சந்திப்பு. சரி, ஓகே. அடுத்தது கேசவமூர்த்தி, தல்லாகுளம், மதுரை. திமுகவில் நேர்மையானவர்களே கிடையாதா, அந்த கட்சி மட்டும்தான் ஊழல் கட்சியா? இல்லை, திமுகவில் நேர்மையானவர்களே கிடையாதான்னா நம்ம வந்து இருக்காங்க. நம்ம வந்து அது எப்படி ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து இல்லை ஒரு நேர்மையானவர்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, இப்போது நான் உதாரணங்கள் சொன்னால் அது தவறாக போயிடும். KS ராதாகிருஷ்ணன், நீங்கள் கூட நிறைய தடவை அவரை பேட்டி கண்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கால நண்பர், எனக்கு திமுகவில் இருந்தார். அப்புறம் நடுவில் மதிமுகலாம் போயிட்டு திருப்பி திமுக வந்தார். அதிமுகவோட கொஞ்ச நாள் இருந்தார். நேர்மையானவர், நல்ல மனிதர், மற்றவர்களுக்கு உதவுபவர். என்ன பண்ணாங்க, கட்சியிலேருந்து தள்ளி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நல்லவங்க, இந்த மாதிரி நல்லவங்க நல்ல பேர் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோமே. சரிங்க, வச்சுட்டாங்க. நான் எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன், எனக்கு எல்லாரையுமே தெரியும், நான் அப்படி சொல்ல முடியும். எங்கள் ஊர் பக்கம் திருவிடைமருதூர், அதாவது தொகுதி, அங்கே வந்து ராமலிங்கம்னு ஒருத்தர் ரொம்ப வருஷமாக வந்து ஒரு MP இல்லை MLA வந்திருக்காரு. திமுக, மிக நல்ல பெயர், நேர்மையானவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். எந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததுன்னா, எங்கேயாவது இப்போ தருமபுரியில் 2 பேர் அடிச்சுக்கிறான்னு வச்சுங்க, மாவட்ட தலைவரும் திமுக செயலாளரும் அடிச்சுக்கிறான், 2 குரூப்பாக இருக்குது 3 குரூப்பாக இருக்குன்னா, கலைஞர் என்ன பண்ணுவார், நம்மளால் திருவிடைமருதூர் ராமலிங்கத்தை கூப்பிடியான்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து பண்ணுறதில் போய் 2 பக்கமாக அண்ணன் இதெல்லாம் நம்ம கட்சின்னு அப்படின்னு பேசி ஒரு நல்ல விஷயமா, ஒரு நல்ல விதமாக, மிரட்டி இல்லை, நல்ல விதமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்கே கட்சி உடையாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளுமை உடையவர். அவர் மயிலாடுதுறையில், திருவிடைமருதூர்னால் அது மயிலாடுதுறை தொகுதியில் வரும் இந்த தடவை. அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு உள்கட்சியில் சில பிரச்சனைகள், அது வழக்கமாக எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய சில உள்கட்சி பிரச்சனைகள், தப்புன்னு தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு யாரை போடுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஃபைலிங் பண்ணுறதுக்கு 1 நாளோ 2 நாளோ 3 நாள் சுதான்னு ஒரு அட்வொகேட்டர் நிறுத்தியிருக்காங்க.
யார் காங்கிரஸ் கேண்டிடேட், அதாவது கூட்டணிக்கு விட்டு கொடுத்து அவங்களுக்கு யாரை நிறுத்துறதுன்னு தெரியாமல் யாரோ ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்க, ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது வேறு விஷயம். இப்போ நான் 2 உதாரணங்கள் சொன்னது என்னன்னால், திமுகவிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திமுக என்ன பண்றாங்க, கரெக்டா வந்து பைனாக்குலர் வச்சு யார் யாரெல்லாம் நேர்மையா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அவங்கள ஒதுக்கி வச்சிடறாங்க, போட்டு தள்ளி ஓரம் கட்டிடுறாங்க, கட்சிக்கு ஆகாதவங்க. ஆமா, ஏன்னா வந்து இது நம்ம கட்சியுடைய திராவிட சிந்தனைக்கு இது ஒத்து வராது, நேர் எதிரான கட்சி கோட்பாடுகளுக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள். கே.எஸ். ராதாகிருஷ்ணனை கட்சியை விட்டே விலகிட்டாங்க. அவர் ராமலிங்கம் வந்து மிக மிக மூத்த ஒரு அந்த 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 மாவட்டத்தில் உள்ள தலைவர், கோசிமணிக்கெல்லாம் வலதுகரமாக ஒரு காலத்தில் இருந்தவர். அது மாதிரி உள்ளவர். அவர் வந்து சரி கொடுக்கல, ரைட்டு, நம்மளால் முடிஞ்ச பணிகளை செய்வோம்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சது 2 உதாரணம். இதே போல இன்னும் பல உதாரணங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாதவர்கள் இருக்கலாம். அப்போ திமுக நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒன்று இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா இருந்தார்கள்னு சொல்லணும். சரி, அடுத்தது வந்து மணவாளராஜன், திருவள்ளூர். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய 100கணக்கான மாணவர்களை அரசு கைது செய்திருக்கிறது. அமெரிக்க அரசு ஏங்க, கிட்டத்தட்ட ஒரு 21 பல்கலைக்கழகத்தில் 100கணக்கானவர்கள் இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக, அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் செய்திருக்கிறார். நம்ம வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன சர்ச்சைக்குள்ள நம்ம போல, இவன் ரைட்டா அவன் ரைட்டான்னா, இவன் 2 விஷயத்துல ரைட்டு, அவன் 2 விஷயத்துல ரைட்டு, இதுல யாரு எந்த, நம்ம அதுக்குள்ள போகல. ஏன்னா அது வந்து மிக மிக ஒரு நூடுல்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் அது. ஆனால் அமெரிக்கா வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து போராட்டம் நடந்தபோது என்ன சொன்னாங்க, ஜனநாயகத்தை இந்தியா பாதுகாக்க வேண்டும், இதை நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்தியாவிற்கு மனித உரிமைகள் வந்து மீறப்படுகிறது. எங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டத்தும் போதும் இதே தான், வி ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி சிச்சுவேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ இதே பல்கலைக்கழகத்துல 21 பல்கலைக்கழகத்துல வந்து நீங்க அவன் இஸ்ரேலுக்கு எதிர்த்தானா, இஸ்ரேலை ஆதரிச்சானா, அதெல்லாம் விட்டுருவோம், அந்த சப்ஜெக்டை விட்டுடுவோம். நீங்க பல்கலைக்கழகத்துல அவங்கள ஏன் கைது பண்ணீங்க? நீங்க தான் ஜனநாயக காவலர்களாச்சு. இதுல தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, சத்தமே இல்லாம ஒரு ஹீரோ இந்தியால அப்படின்னு சொன்னா மோடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீரோ. ஆனா சைலண்டா ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் தமிழர் என்பதில் நீங்களும் நானும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஜெய்சங்கர், அயலக அமைச்சர், வெளிவிவகார அமைச்சர். அவர் வந்து சத்தம் போடாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவில், we are also closely monitoring the situation. அமெரிக்கா சொன்ன அதே வார்த்தைகளை வைத்து கால்ல இருந்து கழட்டி அடிச்சா மாதிரி சொல்லிட்டு கம்முனு இஸ்ரேலை கையில வச்சுக்கிட்டு உலகத்துல என்ன ஆட்டம் பண்ணிக்கிற, எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிற, நீ வந்து மனித உரிமையை பத்தி மத்த நாட்டுல கவனிக்கிறியா? நான் என்ன சொல்றேன், இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அடிச்சுக்கிறாங்க, அவனுக்குள்ள முடிச்சுக்கிறானுங்க. நீ ஏன் வந்து தலையிடுற? ஒண்ணு எல்லாம் கொடுக்குற, கொண்டு போய் நிறுத்துற, பக்கபாலமா இருக்கு, நீ தானே காரணம். இஸ்ரேலை ஏற்றி விடுறதே நீ தானே, ரைட்டு. இது பண்ற, அது நீ அரசியலுக்காக பண்றன்னா சரி. எங்க ஊர்ல இந்தியாவில் வந்து யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் கலாட்டா பண்ணான்னா அவன் ரைட்டோ தப்போ நாங்க பார்த்துட்டு போறோம். அதுவாவது 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது இந்திய எல்லைக்குள் இந்தியாவின் அரசாட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்ல நீ ஏன் தலையிடுற? க்ளோஸா கவனிக்கிறோம், நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்றோம். இப்போ நாங்க க்ளோஸா மானிட்டர் பண்றோம்னு பதிலுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கேவலப்படுத்தி. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நடந்தது சரியா தவறான்ற விஷயத்துக்குள்ள அது தனி விவாதம். நான் அதை தான் கவனிக்கிறேன்னு சொல்றாருல்ல அவர் அமெரிக்கா. நான் என்ன சொல்றேன், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து நடந்தது சில பேர் தவறாக நடந்திருக்கலாம், இல்லை தவறாக நடந்ததாக தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எங்க ஊரியா நாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம், நீ இன்னும் டாஷுக்கு நீ வந்து பஞ்சாயத்து பண்ணணும், மூடிக்கிட்டு போயா? அந்த மூடிக்கிட்டு போயான்றத நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ரொம்ப அழகா டீசெண்டா பாலிஷ்டா, we are closely monitoring the situation of democracy and human rights in United States of America, especially the universities இப்படின்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அதான். சரி, வடிவேல் ராஜன், மதுரை.
நடிகர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியில் சேர விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாரமே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ரொம்ப பெரிய விரிவான பதிலெலாம் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு நாடு முழுவதும் இப்போ எவ்வளவோ சோதனைகள், அந்த சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு தங்கப்பழக்கம் சிவாஜி கணேசன் மாதிரி பாடுற நிலைமையில ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ இருக்காங்க. இந்த சமயத்துல மன்சூர் அலிகான் போய் நான் காங்கிரஸ்ல சேர்றேங்கிறது இந்த ஏழ்ரை சில பேருக்கு நமக்குன்னு ஏழ்ரைன்னு பேசுவோம். எனக்கு என்னமோ காங்கிரஸுக்கு ஜென்மாந்திர சனின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நடக்குது பாருங்க. இந்த ஆளு சேர்த்துக்கிட்டாலும் வம்பு, சேர்த்துக்கலனாலும் சும்மா இருக்க மாட்டாரு, வெளியே போய் திட்டுவாரு. ஆமா, சரி, ஆல் த பெஸ்ட் காங்கிரஸ். ஓகே. மலர்விழி மணிவண்ணன், திருச்சி. திருவள்ளூர் மாவட்டத்தில் விடுதி செரிசியம்மன் நகர் கிராம மக்கள் பிரதமர் மோடியின் பல திட்டங்களால் நன்மைகள் பெற்றதால் தாங்களாகவே மோடி கிராமம் என்று ஊரின் பெயரை மாற்றி இருக்கிறார்களாம். ஆமா, ஏதோ அது பழங்குடிகள் வாழும் ஒரு கிராமம். அங்க சில வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்னால குடி தண்ணீர் கிடையாது, சாலைகள் கிடையாது, அடிப்படை வசதிகள். அது மட்டும் இல்ல, வீடு எல்லாமே அந்த அதாவது உள்ள நுழையிறதே இப்படி குனிஞ்சு இப்படிதான் நுழையணும், அந்த ஹைட்டாவே இருக்காது. இந்த பழங்குடிகள் வாழும் இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் மொட்டை வீட்டுடைய உயரம் இருக்கும். அவங்க உள்ள படுக்க தான் படுக்கலாமே தவிர எந்திரிச்சு நிக்க முடியாது. அத மாதிரி வீடுகள் இருந்த இடத்துல நார்மலாக மற்ற ஊர்களை மாதிரி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுத்து அந்த பிரதமர் யோஜனா திட்டம் ஏதோ ஒன்று இருக்காது. ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக குடிநீர் குழாயில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வீடு குழாய் நீர் வரா மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கே மீன் வளர்ப்பு பண்ணை, அப்புறம் இறால் வளர்ப்பு பண்ணை, கோழி வளர்ப்பு பண்ணை, நண்டு வளர்ப்பு பண்ணைலாம் வச்சு சாலைகள் போட்டு இதெல்லாம் அந்த மத்திய அரசு திட்டங்களை அந்த கிராமத்தில் பண்ணியிருக்காங்க. என்னமோ ஒரு நகர் பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, செஞ்சீவன் நகரா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், செஞ்சியம்மன் நகர். செஞ்சியம்மன் நகரம் என்னமோ. அவங்களாகவே கிராமத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அது என்ன செஞ்சியம்மன் நகர், இனிமேல் இது பேர் மோடி கிராமம்னு போட்டு ஒரு போர்டே போட்டாங்க. மோடி கிராமம்னு போட்டு அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, மோடி ஐயா தான் ஒரு வீட்டு வாசல்லையும் அது எந்த ஸ்கீமு பிரகாரம் அந்த வீடு கட்டப்பட்டதுங்கிற அந்த போர்டு அந்த இதோட எண்ணோட அது ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 200-300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமம் மோடி கிராமம்னு மாத்திருக்காங்க. இது ஒரு மாதிரியா இதே மாதிரி பல கிராமங்கள் இந்தியா முழுதும் வந்ததுனால் நாட்டுக்கு நல்லது. ஆமா. சக்தி குமார் குமரி, சத்தீஸ்கர் அம்பிகாபூரில் பிளாஸ்டிக் பாட்டிலில் கொண்டு கொடுத்தா இலவசமாக உணவு வழங்கப்படும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஒன்று சொல்லி. ஆமாங்க, அது இந்த கார்பேஜ் கஃபேன்னு ஒரு ஒரு ஹோட்டல் பேர். அவன் புது விதமாக என்ன பண்ணால் ஒரு 2 வருஷம் முன்னாலே என்னமோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நீ பிளாஸ்டிக் உங்களுக்கு இதுக்கு நம்மளுடைய அதாவது அதை அழிக்கணும்னா 1000 வருஷம் ஆனாலும் அது மங்காது. அதனால தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, பை யூஸ் பண்ணணும்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா. அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதை தடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கொண்டாந்து நீ 1/2 கிலோ பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு போகலாம் ஃப்ரீயாக. 1 கிலோ பிளாஸ்டிக் பேக்கோ இல்லை பிளாஸ்டிக் ஐட்டமோ கோலா இவ்வளோ டப்பா ஏதாவது கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸு இப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஓகோன்னு வியாபாரம் டன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில், கப்பு, டப்பா எல்லாம் குயுது. ரொம்ப புத்திசாலித்தனமான வியாபாரம் அது. ஒரு பக்கம் அதே சமயத்தில் சமூக நலத்தையும் அவங்க கரெக்டாக பாதுகாக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணி தொழிற்சாலைகளுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. எந்த இடத்துல அது அதாவது அழிக்காமல் அதை மறுசுழற்சி செய்ய முடியுமோ செய்து, எங்கே அது பயன்படுத்த முடியுமோ அந்த தொழிற்சாலைக்கு அனுப்பும்போது காசு வாங்கிடலாம். ஸோ இங்கே இலவசமாக கொடுக்கறது அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அந்த காசு அங்கே ஒரு நல்ல வேலை செய்துட்டு அதன் மூலமா பணம் வாங்கி வருது. இப்போ அவன் அங்கே பண்ண உடனே டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளோ இல்லை 5-6 என்னமோ இதே மாதிரி தொடங்கிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் முன்னால் மாலத்தீவு இருக்கு இல்லையா, அந்த மாலத்தீவில் அங்கே 800 தீவு. 800 தீவுலேயும் எல்லாமே இந்த ரிசார்ட்டு எல்லாம் வெள்ளக்காரெல்லாம் குடிச்சிட்டு இந்த பீர் கேன்லாம் தூக்கி போட்டு போயிடுவான். இந்த பீர் கேன்லாம் கொண்டு போய் கடலில் போட்டால் கடல் அசுத்தமாயிடும். இது எங்கே கொண்டு போய் போடுவாங்க? எல்லாமே சின்ன சின்ன தீவு. மாலத்தீவுடைய கேபிட்டல் மாலேன்னு அந்த தலைநகரமே ஒரு சின்ன தீவு. இப்போ எங்கே கொண்டு போய் போடுறது தெரியல. எல்லாத்துக்குமே இந்தியாவை நம்பினது. இப்போதான் ஏதோ எதிர்ப்பாக இருக்காங்களே தவிர, உப்பு குடி தண்ணீருக்கு கூட இந்தியாவிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து கப்பல் வரணும்.
அப்போது நான் என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் அங்கே மால்தீவில் வந்து அந்த மால்தீவ் ஷிப்பிங் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். அவர் வந்து அந்த ஊர் அதிபருக்கு வந்து ஒரு என்ன நேரடியாக அவர்கிட்ட டீல் பண்ணக்கூடியவராக இருக்கார். சின்ன ஊர். சும்மா நானும் அவரும் அப்படி நடந்து வரும்போது அப்படி அங்கே மாடியில் ஒருத்தர் நின்று பள்ளியில் விளக்கிட்டு இருப்பார் துண்டு போட்டு. இங்கேருந்து இப்படி கையாட்டுவார். இவர் யாருன்னா அவர் தான் எங்கள் ஊர் மாலத்தீவு அதிபர்னு. அது சின்ன ஊர். அது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஊரில் திடீர்னு ஒருத்தர் எங்கள் சித்தப்பாவை தேடிட்டு வந்தார். இவர் தான் சார் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ரைட். என்ன பண்ணார்? பெரிய தொழிலதிபர். என்ன தொழில்? இந்த மாலத்தீவில் கிட்டத்தட்ட 800 தீவுலேருந்து வரக்கூடிய அந்த அந்த பீர் கேனு, குப்பை, பிளாஸ்டிக்கு, அது இதெல்லாம் ஒரு படகு வச்சு போய் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 30-40 பேரை கூப்பிட்டு போய் இவங்களை வேலைக்கு வச்சு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கப்பலில் ஏற்றி கொண்டாந்து இங்கே வந்து ரீசைக்கிளிங். இப்போ இதே மாதிரி மறுசுழற்சி ரீரோலிங் மில் ஒன்று வச்சுருந்தார். எங்கேயோ சென்னையில் தான் வச்சுருந்தார். சரி, அவருக்கு என்ன இல்லை பிரயோஜனம்? இதை மறுசுழற்சி செய்யும்போது இங்கே பணம் வருது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. மாலத்தீவில் அரசு வந்து இந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருஷத்துக்கு இவ்வளோ கோடி ரூபாய் அவருக்கு கொடுக்குது. ஸோ அவன் குப்பையை எடுக்கிறதுக்காக அவன் கோடிகளில் கொடுக்குறான். அந்த குப்பையை மறுசுழற்சி பண்ணும்போது இவ்வளவு கோடிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை எதிரிலேயே சொல்லும்போது சார் வந்து குப்பை கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வருது அப்படின்னு சொன்னார். சரி, நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அப்புறம் அப்படி இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு அவர் போன அப்புறம் கேட்டேன், என்ன சித்தப்பா அவர் தொழிலதிபர் எல்லாம் பண்ணுறாரு, குப்பை தான் அவர் டீல் பண்ணுறாரு, இருந்தாலும் அவரை குப்பை கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் சொல்லுது அவருக்கு எதிரிலேயே சொல்கிறது வந்து ஒரு அநாகரிகம் இல்லையா? அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்றதை தான் அவர் விரும்புகிறாரு. குப்பையின் மூலமாகத்தான் நான் கோடீஸ்வரன் ஆனேன்னும் போது என்ன குப்பை கிருஷ்ணமூர்த்தின்னு தயவு பண்ணி கூப்பிடுங்கன்னு அவரே தான் சொல்கிறாரு. அதனால சொல்கிறேன்னாரு. இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா இது ஒரு நல்ல ஒரு தீர்வு. பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு உணவுக்கு உணவும் இலவசமாக கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஜனங்க வந்து அது மறுசுழற்சி ஆகிடுது. எனக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சரின்னு சொன்னால் இதை நம்ம அது பண்ணிடுவோம். இதே மாதிரி நம்ம அரசியல்வாதிகளை கொண்டு போய் எங்கேயாவது ஒப்படைச்சா அவங்கள இந்த மாதிரி எதை எங்கேயாவது அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கு பதிலாக இலவச உணவுன்னா நீங்கள் நானும் சேர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகளை கொண்டு போய் எங்கேயாவது ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறது வந்து குப்பைகளை, குப்பை, பிளாஸ்டிக் பாக்கெட்டு, உருப்படி இல்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்தா சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பல அரசியல்வாதிகளை கொண்டு போய் கொடுத்தா நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. இதைத்தான் நான் ஒரு ஸ்கீம் யோசனை பண்ணுறேன். அதை விரிவாக நான் வந்து இது திட்டம் போட்டு. ஆனால் வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, போறால அந்த ஹோட்டலில் அவரது எந்த தான் சொந்தம் கொண்டாட்டாருன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவனுக்கு சிக்கல். அது சரி, கதை இருக்கு. நீங்கள் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது குமாரதேவன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உதயநிதிக்கு ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் சம்மன் வருகிறதாமே, இப்பதான் விஷயத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இது கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது விரைவில் வருகிறது. கமிங் சூன் இந்த நியர் யுவர் ஹவுஸ் அப்படின்னு போட்டு இந்த படத்துக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அருகிலே விரைவில் வருகிறது அப்படின்னு படம் ரிலீஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி இது கொஞ்ச நாளாக 2 மாதம் அந்த சனாதன ஒழிப்புக்கு அப்புறம் பேசப்பட்டு வர விஷயம்தான். இந்த தேர்தலுக்கு அப்புறம் 19, அதாவது சில பேர் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வரும்னு சொல்கிறாங்க. வேறு சில தகவல்கள் இப்போவே எனி டைம் வரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லையே, சம்மன் தானே. ஏன்னா சம்மன் போட்டால் வருவா. இப்போ கெஜ்ரிவால் 9 சம்மன் வந்து வராமல் அதுக்கப்புறம் பிடிச்சி உள்ளே வச்சாங்க. இப்போ இவருக்கு ஒரு 4 சம்மன் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு 3-4 சம்மன் அனுப்புகிறாங்கன்னு வைங்க. சப்போஸ் இவர் போகலைன்னு வைங்க, அப்போ நிலைமை இன்னும் சிக்கலாகும்ல. அப்போ இப்போலேருந்தே தொடங்கினா தானே அந்த சிக்கல் அப்போ அங்கே கிளைமேக்ஸுக்கு வரும். அதனால எந்த நேரத்திலும் உதயநிதிக்கு சம்மன் அனுப்பப்படலாம் என்று சொல்லி சம்மன் வரும். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்துக்கும் வரும். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியும். அது படம் எடுத்ததுனால போனதுனால வர்றதுனால அது அவங்களுக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர் சம்மனை வந்து அட்டன் பண்ணாரா, ஒரு காலம் அவர் அட்டன் பண்ணிடலாம். அட்டன் பண்ணி இல்லை எனக்கு தெரியாது போகாது என்ன பதில் சொல்லணுமோ சொல்லிட்டு வரலாம். ஒரு கால் அவர் கெஜ்ரிவால் மாதிரி பண்ணார்னா பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆச்சுன்றது பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அதனால அப்படி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் சம்மன் வருது. செந்தில் பாலாஜி மாதிரி வந்துடுவாரா கெஜ்ரிவால்? செந்தில் அங்கேயும் பெயில் கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கல, அங்கேயும் கொடுக்கல. கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லையே. அதே கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்த மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங்கு,
அப்புறம் விஜய் நாயர்ங்கிற அதிகாரி, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ போன கெஜ்ரிவாலை உடனே விட்டுருவாங்கன்னா ஏங்க ஒரு ஒரு எதுலேயுமே ஒரு ஒழுங்குமுறை, ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாதா? ஏங்க நீங்களே ரேட்டில் புக் பண்ணுறீங்க, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் 1ல் இருக்கீங்க, நான் 2லயோ 3லயோ இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுத்துட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நியாயம் இல்லை. நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு நியாயம், அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டு தான் வரணும். செந்தில் பாலாஜிலாம் வந்ததுக்கப்புறம் தான் கெஜ்ரிவால் வரணும். இதான் நியாயம். நம்ம சொல்கிறது தார்மீக நியாயம். அரசியலில் நீதிமன்றத்தில் நமக்கு தெரியாது எப்படி நடக்கும்னு. பட் இவ்வளவெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர இது வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியில் வர்றதுக்கான பேச்சே எங்கேயும் அடிபடலை பாருங்க. நம்ம பேசி பேசி மறந்துடுவோம் போல இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் வெளியே வந்து ஐயா நான் தான் செந்தில் பாலாஜி, ஐயா நான் தான் செந்தில் பாலாஜி, அப்படிலாம் எங்களுக்கு யார் தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடிச்சு நிலைமை மாறிடும். ஆனால் அதுதான் கர்ம வினைன்றது. ஒரு காலத்துல நான் தான் அப்படின்னு சக்கரவர்த்தின்னு இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் செந்தில் பாலாஜி, நான் தான் செந்தில் பாலாஜி சொன்னா கூட இருக்கட்டையா நீ தான் செந்தில் பாலாஜி என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாண்டி போயிட்டே இருப்பான். நிலைமை அப்படி மாறி போச்சு. இதுதான் நல்லது. பகுதி 2 இதோட முடிஞ்சிருக்கையா. அடுத்தது நம்ம சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம்.